அறிவார்ந்த பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது. அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி, தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான், இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான். நேரு எழுந்து, விவாத அறையில் இருந்த நேரு எழுந்து, சாயிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல. ஏனால் அவர்களுக்கெல்லாம், வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றதால் அவர்கள் எண்ணம். நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். ஆகையால் என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்லத் தமிழ் தேசியத்திற்கு பெரியாரா, தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது, தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே, காயிதே மில்லத்தையும் பழனி பாபாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்து விட்டாரா? இருந்து விட்டாரா சொல்லுங்கள். இந்த திராவிட திருவாளர்கள், இந்த தலைவர்கள் எவரையாவது காயிதே மில்லத்தின் தாத்தாவையும் என் அண்ணன் பழனி பாபாவையும் பற்றி பேச சொல்லுங்கள். நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே, மதச்சார்பற்ற மகான்கள் தானே, மதவாதத்திற்கு எதிரான புரட்சியாளர்கள் தானே. இவன் யார்? இவன் யார்? மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடி வரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன்தான். பாருங்கள் பெருமக்களே, இவன்தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாவீரன் இவன்தான். மதவாதத்துக்கு எதிரான பெருமக்களே, மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மகான்களே, ஒருவர் கூட அவனுடைய திருப்புகளை பேசாததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவர்களுடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் என் அண்ணன் பழனி பாபாவை பற்றி பேசல? ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? என் தம்பி மாயின் சொன்னது அவன் தான் சொன்னான். அத்தா, நான் செத்தா என் மையத்து மேல திமுக கொடியை போட்டு புதைச்சிருன்னு சொன்னவன் அவன் தான். எங்களையும் போல அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான், அவரை ஒரு நாள் தெளிஞ்சான், நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன். எங்க இங்க போற வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கடைசியா என்ன சொல்லிட்டான்? மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிட்டான்? எவனாவது மான தமிழ் மக்கள் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்? மானமுள்ள தமிழன், அதனால கேட்டான். எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் களத்திலே அதுதான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டில நல்ல அரசியலும் இல்லை, நல்ல ஆட்சியும் இல்லை, என் மக்களுக்கு விடிவும் இல்லை, முடிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான்டா நிக்கிறோம். இந்த மைக் இல்ல, ஒரு பைக் இல்ல, ஒரு செங்கல் இல்ல, எதை கொடுத்தாலும் நிப்பா சின்ன பண்ணி. ஏன்னா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல, நாங்க கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். அதான் நிக்கிறோம். சரி, போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் போட்டாட்ட போய் நிக்கிற? உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா?
எப்படி ராஜா? நான் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான், அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன். என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு, நான் கொஞ்சம் கருப்பு. ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான். என்ன ரத்தம்? தன்மானமிக்க தமிழ் ரத்தம். ஒரே ரத்தம். என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். எங்களுக்கு குருதியில ஓடுதுரா மானம், வீரம், அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. என்னோட பேசுறவன், நான் பேசுறது பெரியார, பெரியார் பேசினதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீர மகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் போய் சொல்றார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போய், டேய் பஞ்சாயத்து இங்க ஏடா பைத்தியக்கார பயல, நான் ஓ வீட்டுல கல்லறிஞ்சா நீ ஏன் வீட்டுல தாண்டா எரியணும்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியற? அவற்றை ஏண்டா போய் சொல்லிடுற? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. ஏ சும்மா ஏ இங்க பாரு, ஏய் நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிப்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு. திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே தமிழ். நாம் தமிழர் கட்சிக்கில்லடா அவன். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடா அவன். உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடா அவன். அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன் அவன் தானடா. சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா. நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தான்டா நிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்கிற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. ஏன் வச்சிருக்கன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க பாரு, உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நெருங்கு. என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பாவும் மகன் இங்க வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பட்டு விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்க வரணும், இங்க வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க பேசுங்க, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படாது. இருங்க இருங்க. நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. ஏய் அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏ தள்ளுப்பா.
உட்காரு. இது இது வந்து பாபா சாமி பிடிச்சி ஆடும்போது அப்படிதான் அதான் அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். நீங்கள் வலிமை பெற வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள். இனிமேலாவது என் அன்பு மக்களே, வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்குமொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள், அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனிடம் துவா செய்கிறோம். அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவழியையும் குமுறலையும் ஆதங்கத்தையும் அறைகூவலையும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் கொஞ்சம் அருள் கொடுங்கள். இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று. நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களிடத்திலே ஒன்றுதான் சொல்வேன். மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பதென்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார். என்னை மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற என் தம்பி தங்கையில் தெரிந்து கொள்ளும்ல, என்னை மட்டுமில்லை இவர்கள். ஐயா பெரியார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார். நான் நேத்து வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான். வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகை சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய பெருமணல் உலகு வர்ணன் மேய தீம்புணல் உலகு என்று 5 நிலங்களை பகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே. மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார். கம்பனை, கபிலரை, இளங்கோவை ஆரிய கூலி என்கிறார். கடைசியாக என்னுடைய அருமை பாட்டன், உன்னுடைய அருமை பாட்டன், அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த பெருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார். நாமெல்லாம் ஆரிய கூலி. பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி, ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல, அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல, ஆங்கிலேய அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள். இது புது மாதிரி சத்தம் போடுத, இது என்னன்னு தெரியலையே. இது திராவிட ஆம்புலன்ஸா இருக்குமோ? இருக்கும். இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதே தான் பேசிட்டு இருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி பாய்த்திக்கார பயிலுங்க. டேய், என் மரபணு சோதிச்சு பாடுறா.
இங்க உட்கார்ந்து இந்த மான மறவர் கூட்டத்தை சோதிச்சு பாரு. என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு எதிர்த்து போரிட எனக்கு கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்குடா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆர்ப்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு நீங்க கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனி பாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா. அல்லா மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா. அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வர்றது? யார் வருவது? பெரியார் மதவாதத்திற்கு, மதத்திற்கு எதிரான குறியீடு தான். எந்த மதத்திற்கு? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா? கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி. இந்த நமக்குல யார் இருக்கா? நம்மில் கீழான மக்கள், கீழான சாதி, அந்த சாதி எது? யார் பதில் சொல்வா? பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் பதில் சொல்வா? யாரு? இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கள்ள விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா பொய், நோட்டா பொய், அது பொய், இது. ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரே. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? யார் சொல்லுவா? எந்த இன எழுச்சி? மொழி அபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழி. அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது? எதற்கு வந்தது? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? இங்க பாரு, கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு. என்கிட்ட சரணடைஞ்சிரு. செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீ, ஏய் நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன், கோட்பாட்டு சிங்கம் தானே, சிங்கம் தானே, நீ பெரிய கொள்கையாளன் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பார்த்துரும். அப்புறம் செத்து போயிட்ட நீ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ வைதையை காத்திருந்தால் கிளைமேக்ஸ். ஐயா விஜயகாந்த் 2 நாளுக்கு முன்னாடியே இறந்துருவாரு. அப்படியே நிப்பாரு. ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி. போயிட்டு அருவாலை கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு. யாரு? ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்று இருப்பாரு. கடைசியா அருவாலோடு நிக்கிறாருன்னு காத்தடிச்சவன சத்துன்னு விழுவாரு. 26க்கு பின்னாடி நிம்பாரு, எல்லாம் விழும். சத்துன்னு விழு நிம்பாரு, செத்து விழும். எங்க இருக்கு உங்க கோட்பாடு? எனக்கு நேரம் பத்தல விட்டுட்டு போறேன். இந்த வரை என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்ல. விட்டா நீ என்ன வேணி? எதுவுமே உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படத்தை பார்த்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டேய் படிங்கடா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா? சப்ஜெக்ட மாத்தாது இங்க. நான் பிக்காலின்ட்டு டென்ஷன் ஆகுறான்.
நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இதுக்கிட்டு துறையிட்ட கூட சொன்னேன். அண்ணாத்த படத்துல என் தம்பி சூரியிட்ட பேசுறாப்படி, மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடிச்சான், அப்போலாம் வராத பேரு இந்த பிக்காளி பயில அடிச்ச உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்ல. இப்ப நான் எத்தனையோ பேரோட எதிர்த்து பேசியிருக்கேன், ஆனா இந்த பிக்காளி பயல்களை போட்ட போல நாடன்களும் என்னதான் பேசிக்கிறான். இங்க பாரு, சிவ 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 சிவா நமச்சிவாய நமச்சிவாய விட்ட சீமான் 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 நாசமா போக சீமான் நாசமா போக இதான் பேசிக்கிறான். என் பேரை உச்சரிக்காதவன், என் தலைவன் பேரை பேச பயந்தவன், பேரையே சொல்லக்கூடாது நினைச்சவன் இன்னைக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 இருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், நாங்கள் தந்தை பெரியார் யாரை இவர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள். டேய் பிச்சு பிரிவேன் உங்களை அயோக்கியா பயன்களா. பெரியார நாங்க தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம், இவர்கள் திரு பிரபாகரன். டேய் மேதகு தலைவர் அவர்கள். எப்படி மேதகு தலைவர் அவர்கள்? தலைவர் பிரபாகரன், குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும். தலைவர் பிரபாகரன் முடியலைன்னு வச்சுக்க, திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா, திரு கருணாநிதி அவர்கள், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். தம்பி என்ன கொடுக்குறியோ அதைத்தான் திருப்பி கொடுப்போம். நீ மரியாதையா பேசி பழகு. இப்பதானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க, இப்ப திரு போட்டிருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்ப திரு 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 திருன்னு போடுவ. எப்போ எப்போ சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ, பேச வைப்பேன். டேய் ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், நான் ஒரு முருகனை வரைஞ்சேன், எப்படி பண்றாரு பாருங்கண்ணா. இப்ப எல்லார் வீட்லயும் ஏன் முருகன் தான் இருக்கான். நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான். எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிள்ளையும் எல்லார் வீட்டுல பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது. எழுதி வச்சுக்க இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கியே பெரும்படை நிக்கி நீ ஒன்னும் பண்ண முடியாது. இமிகிரேஷன்ல பார்க்கும்போது என் மகன் சின்னவனுக்கெல்லாம் மாவீரன் பிரபாகரன், அவனை கூட விடுவான். ஃபாதர் நேம் ஒண்ணு இருக்குல்ல, சீமான், முடிஞ்சது கதை. அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பார்க்கும்போது என்னங்க இந்த நாட்டில் எல்லாருமே பிரபாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான், நாட்ட டெரரிஸ்ட், தமிழ் நேஷனல் லீடர், எப்படி வருவான். புதுசா ஒண்ணு இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் ஒரு பெரும் தடம்தான் பழனி பாபா என்ற புரட்சியாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாமல் எனக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பயனற்றது, பயனற்றது. பெரியாரை பேசினால் ஓட்டு வாங்க முடியாது, வேண்டாம். அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, போற்றாத வச்சுக்க, நீ வச்சுக்க. 1000 பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு. அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெருமை. நடமாட விட மாட்டோம் சொன்னவெல்லாம் எங்கிட்டு நடமாடிட்டு இருக்கான், போ எங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் முன்னாடி வா. ஏதோ ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி. அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம். யாரும் குறுக்க வந்துடாத. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எவனும் பார்க்க கிடையாது. போயிட்டே இருப்போம். பாத்துக்க பாத்துக்க, கவனமாயிரு. எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற, நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க. சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான
பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனிபாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட தேடல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன். என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இந்த களத்தில் இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். இவள் உங்கள் மகள், உங்களுக்காக வந்தவள். இவளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவளின் வெற்றி என் வெற்றி இல்லை, என் தங்கையின் வெற்றி இல்லை, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் இனமானத்திற்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி என்னுயிர் தங்கையை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சியாளர் பழனிபாபா அவர்களின் பெரும்புகள் ஓங்குக. நாம் தமிழர், நாம் தமிழர்.